ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 8:34. பாருங்க, சாலமோன் ஞானி சொல்கிறாரு, அவர் இதில் எழுதி வச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாராம், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி காத்திருக்கிறதுல குறித்து தான் நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கு எங்கே காத்திருக்கணுமா? ஆண்டவருடைய வாசற்படியில், அதாவது எங்கன்னா ஆலயத்தின் வாசற்படியில் நம்ம கதவு நிலையருகே காத்திருக்குந்து அவர் கொடுக்குற வார்த்தையை, அந்த செய்தியை, ஒரு மெசேஜை செவி கொடுக்கும்போது அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. அடுத்த வசனம் பாருங்க, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருக்கிறத தினமும் விழித்திருந்து காத்திருக்கணும். அவருடைய கதவுக்கிட்டேயே உட்காந்து காத்திருக்கும் போது, காத்திருக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு செவி கொடுக்கும்போது அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் எங்கெங்கேயோ போய் காத்துட்ருக்கோம் இல்லையா? ஒரு மனுஷருடைய தயவுக்காக, மனுஷர் மூலமாக வரக்கூடிய உதவிக்காக எங்கெங்கேயோ போய் காத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வாசற்படியில், என்னுடைய கதவு நிலையருகே நீ தினமும் காத்திருந்து எனக்கு செவி கொடுப்பாயானால் நீ பாக்கியவான் என்று சொல்கிறார். சங்கீதம் 84 பார்த்தீங்கன்னா 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், சுத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரா. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி 10, 11, 12 நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், 1000 நாளை பார்க்கணும் ஆண்டவருடைய பிரகாரத்தில் இருக்கும் ஒரு நாள் நல்லது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆகாமிய கூடாரங்கள், தேவையற்றவர்களுடைய வீடுகளில் போய் நம்ம வாசம் செய்கிறத பார்க்கிலும் என்ன இருக்குது, தேவனுடைய வாசற்படி, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த அருமையான வேளையிலே அவங்க தான் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போம். எங்கெங்கேயோ போய் காத்திருக்காதபடி அவருடைய வாசற்படியில் காத்திருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய வாயின் வார்த்தைகள்னால நம்ம ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். அவருடைய வாயின் வார்த்தைகள், அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? அந்த வாசற்படியில் போய் நம்முடைய கண்ணீரெல்லாம் கொட்டும்போது எப்படி ஆச்சரியமான கருணக்கு. அப்படி தான் அந்நாள் ஒரு நாள் போய் வீட்டிலே இருந்து அழுதுகிட்டு இருந்ததெல்லாம் போதும், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய வாசற்படிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வாசற்படியில் போய் தன்னுடைய கண்ணீரெல்லாம், இருதயத்தையெல்லாம் ஊற்றி விட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த கண்ணீரெல்லாம் அவளுக்கு ஆனந்த களிப்பாய் மாறும்படியாக கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். நீங்களும் நானும் அப்படி ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசற்படியை தெரிந்து கொள்வோமா? ஜெபிப்போம். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி நிலவுதே. கண்ணீரை பாரும், கண்ணீரை துடையும், கண்ணீரை பாரும், கண்ணீரை துடையும். இயேசுவே நீரென்றும் எந்தன் சொந்தம், இயேசுவே நீரென்றும் எந்தன் சொந்தம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. நம்முடைய ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகிறது, ஆனால் ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி கிடைக்குது. ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாங்கள் அடையும்படியாக நீரே எங்கள் சொந்தம். எங்களுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே, உடைய கவலையை மாற்றுங்க. நம்முடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறோம், அதிலிருந்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று யோசேப்பு பெயரிட்டான்.
ஆதியாகமம் 41:51. இன்றைய கேள்வி: நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்று யாக்கோபிடம் கூறியது யார்? நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்று யாக்கோபிடம் கூறியது யார்?